தாவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு குடும்ப நல கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு ஏப்ரல் 20 விசாரணைக்கு வருகிறது. பிரபல நடிகையுடன் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருந்து வருவது 2021 ஏப்ரலில் எனக்கு தெரிய வந்தது. இது எனக்கு வலியையும் மன உளைச்சலையும் கொடுத்தது. இது துரோகம் மற்றும் திருமண நம்பிக்கையை மீறுவதற்கு சமம் என விஜய் மீதான விவாகரத்து குறித்து சங்கீதா தெரிவித்துள்ளார். கணவர் விஜயிடமிருந்து ஏதேனும் அழுத்தம் வந்தால் நடிகை பெயரை வெளியிடுவேன் என விஜய் மனைவி சங்கீதா தெரிவித்துள்ளார். திருமண பந்தத்தை அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்ய வேண்டும். வழக்கில் இறுதி உத்தரவு வரும் வரை நீலாங்கரை வீட்டில் வாழ அனுமதிக்க வேண்டும். விஜயின் வருமானம் மற்றும் அந்தஸ்துக்கு ஏற்ற நியாயமான ஜீவனாம்சம் வழங்க உத்தரவிட வேண்டும் என தனது விவாகரத்து மனுவில் விஜய் மனைவி சங்கீதா குறிப்பிட்டுள்ளார். தாவேக தலைவர் விஜய் அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கை நான் அரசியல் படுத்த விரும்பவில்லை. இதை விஜய் கடந்து போக வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார். நம் தன்னம்பிக்கையால் பல வெளிநாடுகளுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகிறோம். நமது வர்த்தக ஒப்பந்தங்கள் பலருக்கு வியப்பூட்டுவதாக உள்ளன என்று பிரதமர் மோடி கூறினார். சாமானிய மக்கள் காங்கிரசுக்கு ஓட்டு போட விரும்பவில்லை. இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் காங்கிரசின் ஓட்டு சதவிகிதம் சரிந்து வருகிறது. 4 மாநிலங்களில் மட்டுமே தற்போது காங்கிரஸ் இருக்கிறது என பிரதமர் மோடி தெரிவித்தார். பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்திற்கு வரவுள்ளார். புதுச்சேரியில் சுமார் ரூபாய் 2700 கோடி மதிப்பிலான திட்டங்களையும் தமிழகத்தில் ரூபாய் 4400 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களையும் துவக்கி வைத்து உரையாற்றுகிறார். தனது காரின் முன்பகுதியில் ஜெயலலிதாவின் படத்தை வைத்திருந்த ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த பிறகு முதல்வர் ஸ்டாலின் படத்தை வைத்துள்ளார். காரில் திமுக கொடியையும் பறக்கவிட்டுள்ளார். செந்தில் பாலாஜியின் ஆற்றல் எதிரிகள் பலரின் தூக்கத்தை கெடுக்கிறது. நெருக்கடிகளுக்கு தலைவணங்காமல் நெஞ்சுரத்தோடு எல்லாவற்றையும் எதிர்த்தவர். அவர் அனுபவித்த தொல்லைகள் மாதிரி வேறு யாரும் அனுபவித்திருக்க மாட்டார்கள் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். பழனிசாமி லேபராக சேர்ந்திருக்கும் கூட்டணி கொள்கையில்லாத சந்தர்ப்பவாத கூட்டணி. அதை அவரே மக்களிடம் ஒப்புக்கொண்டிருக்கிறார். மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சு அவர் சத்தமா பேசிட்டார் என பழனிசாமியை கிண்டலடித்து முதல்வர் ஸ்டாலின் பேசினார். திமுகவுடன் கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சனிக்கிழமை அன்று நடக்க உள்ளது. அதன் பிறகு தாவேகவுடன் கூட்டணியா என்பது குறித்து பதிலளிக்கப்படும் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்தார். பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று கனடா பிரதமர் மார்க் கார்னி இந்தியா வந்துள்ளார். மார்ச் 1 டெல்லி செல்லும் அவர் 2 பிரதமர் மோடியை சந்திக்கிறார். இரு தலைவர்களும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை நல்குவது குறித்து ஆலோசனை நடத்துகின்றனர். டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் தவறு செய்யவில்லை என்று கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதை மதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவாலை விடுவித்து சிறப்பு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பை எதிர்த்து டெல்லி ஹைகோர்ட்டில் சிபிஐ மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சியினர் பணப்பட்டுவாடா செய்து சட்டவிரோத பரிமாற்றத்தில் ஈடுபடுவதை கண்காணிக்க அமலாக்கத்துறையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தென் மாவட்டங்களில் தேவேந்திர குல வேளாளர் சமூக ஓட்டுகளை கவர முயற்சித்து வரும் திமுக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியுடன் கூட்டணி பேச்சு நடத்தி வருகிறது. தமிழகத்தை கடன்கார மாநிலமாக மாற்றிவிட்டு வளர்ச்சியை பற்றி பேச திமுகவினர் வெட்கப்பட வேண்டும். திமுக அரசு செய்த துரோகங்களுக்கு வருகிற தேர்தலில் தமிழக மக்கள் திமுகவை தூக்கி எறிவார்கள் என அண்ணாமலை கூறியுள்ளார். T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இஸ்ரேல் மீது ஈரான் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தவுள்ள நிலையில் இஸ்ரேலை விட்டு அமெரிக்க ஊழியர்கள் உடனடியாக வெளியேறும்படி அமெரிக்க தூதர் மைக் ஹக்கபி உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் மார்ச் 5 வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மற்ற இடங்களில் வறண்ட வானிலை நிலவும் எனவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 12 பேரின் ஜாமீனை சென்னை ஐகோர்ட் ரத்து செய்தது. 12 பேரும் மார்ச் 6 சரணடையவும் உத்தரவிட்டது. இனி எந்த காலத்திலும் அதிமுக ஆட்சிக்கு வரப்போவதில்லை, பழனிசாமி வெல்லப்போவதில்லை என பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அரசியலில் சர்வாதிகாரியாக மாறியுள்ள பழனிசாமி இனி எந்த காலத்திலும் அதிமுக வெற்றி பெற முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளார் என பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற உதாரணத்துடன் ஸ்டாலின் செயல்படுகிறார் என்றார். போடி தொகுதியில் மீண்டும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் அவரது ஆதரவாளர்களுக்கும் அதே தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தது குறித்து அதிமுக கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளது. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்வது போல் வளர்த்த இயக்கத்தின் வாயிற்கதவை எட்டி உதைத்தீர்கள். அரசியல் அனாதையாக இனி நீங்கள் அதிமுக வேட்டியை கூட கட்ட முடியாத நிலைக்கு தள்ளினர் என கூறியுள்ளது.
திமுகவில் ஓபிஎஸ் இணைந்ததால் என்டிஏ கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என பாஜக நிர்வாகி சரத்குமார் கூறினார். திமுக ஆட்சியில் 5,77,755 கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக 1,094 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். கரும்பு கிரயத் தொகைக்காக 86.22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வம் காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு ஓய்வெடுத்து வரும் அமைச்சர் துரைமுருகனை அவரது இல்லத்தில் சந்தித்து நலம் விசாரித்தார். திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பும் வழங்கப்பட உள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திமுக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் சபாநாயகர் பொறுப்பும் வழங்கப்படும் எனவும் பரபரப்பாக பேசப்படுகிறது. 2026 சட்டசபை தேர்தல் என்பது தமிழகத்துக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையிலான ஜனநாயக போர். இதனை உணர்ந்துதான் பல்வேறு ஜனநாயக சக்திகளும் திமுக கூட்டணியில் இணைந்து வருகிறார்கள் என தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களது வருகையால் தமிழகம் வெல்லட்டும் என்றார். ஓபிஎஸ் மீண்டும் கட்சியில் இணைய வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்க வேண்டும். ஏன் கொடுக்கவில்லை? சுயநலத்தின் மொத்த உருவம் ஓபிஎஸ். இப்போது அவர் திமுகவில் இணைந்திருப்பது வெட்கக்கேடானது. முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி கூறியுள்ளார். ஓ பன்னீர்செல்வம் கொடுத்த ராஜினாமா கடிதத்தை ஏற்கக்கூடாது. அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என சட்டசபை செயலாளர் ஸ்ரீனிவாசனிடம் அதிமுக துணை கொறடா ரவி கடிதம் வழங்கியுள்ளார். அதிமுக தொண்டர்களுக்கு இன்றுதான் பொங்கல், தீபாவளி பண்டிகை. அதிமுகவை பிடித்திருந்த சனி இன்றோடு போய்விட்டது. பெரிய பூசணிக்காய் எடுத்து திருஷ்டி சுத்தி போட வேண்டும் என்று திமுகவில் ஓபிஎஸ் இணைந்தது குறித்து எம்பி சி வி சண்முகம் கூறியுள்ளார். ஓபிஎஸ் உள்ளிட்ட சில நபர்கள் மீது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பே கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. கடந்த தேர்தலில் கூட நூலிழையில்தான் நாங்கள் ஆட்சியை இழந்தோம். ஓபிஎஸ் திமுகவுக்கு சென்றதால் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறினார். ஜெயலலிதா வாழ்நாள் முழுவதும் எந்த கட்சியை எதிர்த்தாரோ அந்த கட்சிக்கு சென்று தாய் கழகத்தில் இணைந்தது போல உணர்கிறேன் என ஓபிஎஸ் சொல்வதை யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என தமிழிசை தெரிவித்தார். பாஜக நெருக்கமானவர் என சொல்பவர்கள் மத்தியில் ஓபிஎஸ் நிதானமாக முடிவு எடுத்து திமுகவில் இணைத்துக் கொண்டது வரவேற்கக்கூடியது என்கிறார் திருமாவளவன். அவர் இணைந்ததன் மூலம் மதச்சார்பற்ற கூட்டணிக்கு மேலும் வலிமை சேர்ந்துள்ளது என்றார். ஜெயலலிதாவுக்கும் கட்சிக்கும் துரோகம் செய்து ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தது துரோகத்தின் உச்சகட்டம் என நடிகை கௌதமி தெரிவித்துள்ளார். அதிமுகவின் கொள்கைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு வரும் துரோகிகளின் அழிவு காலம் நெருங்கிவிட்டது என ஓபிஎஸ் திமுகவில் இணைந்ததற்காக பழனிசாமியை சசிகலா கடுமையாக விமர்சித்துள்ளார். நான் நேர்மையானவன் என்பதை கோர்ட் நிரூபித்துள்ளது. உண்மை வென்றது என்கிறார் மதுபான கொள்கை வழக்கிலிருந்து விடுதலையான அரவிந்த் கெஜ்ரிவால். பத்திரிகையாளர்களின் முன்பு கண்ணீர் மல்க பேசினார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட அனைவரையும் விடுதலை செய்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க போதுமான ஆதாரங்களை சிபிஐ சமர்ப்பிக்க தவறிவிட்டதால் வழக்கிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். டெல்லி மதுபான கொள்கை வழக்கின் தீர்ப்பை எண்ணி மத்திய பாரதிய ஜனதா அரசு வெட்கப்பட வேண்டும். குறுகிய அரசியல் லாபத்துக்காக விசாரணை அமைப்புகளின் நம்பகத்தன்மையை மத்திய அரசு அடகு வைக்கக்கூடாது என முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். எங்களின் சோதனை காலத்தில் எப்போதும் எங்களோடு துணை நிற்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு மிக்க நன்றி என மதுபான கொள்கை வழக்கில் விடுதலையான டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். ஜனநாயகத்தை காப்பதில் தமிழகம் முன்னோடியாக திகழ்கிறது என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். 72 நாடுகள் பங்கேற்ற தேர்தல் பற்றிய பெருங்கூட்டத்தில் தமிழகம் பற்றி பெருமையாக கூறினோம் என்றார். தமிழகத்துக்கு வன்மம் செய்யும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளது. சர்க்கஸ் முடிந்தவுடன் எப்படி கூடாரத்தை பிரிப்பார்களோ அதேபோல் தேர்தல் முடிந்தவுடன் அவர்கள் பிரிந்து விடுவார்கள் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். மேற்கு மண்டலத்தில் உள்ள தொகுதிகளில் பார்லிமெண்ட் தேர்தலில் பெற்ற வெற்றியைப் போல சட்டசபை தேர்தலிலும் வெற்றி பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என கோவையில் நடந்த கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். கோவையில் மூளை சாவடைந்து உடல் உறுப்புகளை தானம் செய்த சிறுமி வெண்பாவின் இல்லத்திற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவரது பெற்றோருக்கு ஆறுதல் கூறினார். இறப்பிலும் புது வாழ்வளிக்கும் இந்த கருணை உள்ளங்களே போற்றுதலுக்குரிய தியாகிகள் என்றார். விஜய் என்ற முதன்மை சக்தியை பார்த்து பயந்து போயுள்ளது திமுக. இப்படியே போனால் அறிவாலயத்தில் தண்ணீர் கேன் போட வரும் தம்பிக்கு கூட சீட் தருவார்கள் போல இருக்கிறது என தவிக நிர்வாகி நாஞ்சில் சம்பத் விமர்சித்துள்ளார்.
கோவை காந்திபுரம் பகுதியில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் பெரியார் நூலகம் மற்றும் அறிவு சார்ந்த மையத்தை முதல்வர் ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அறிவியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை அனுபவித்து உணர்ந்தார். இந்தியா வங்கதேச எல்லைப் பகுதியில் மதியம் 1:55 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5ஆக பதிவானது. கொல்கத்தாவின் பல பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு மத்திய பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக போராடியவர்களை கைது செய்ய இது வடகொரியா அல்ல, ஆர்ப்பாட்டங்கள் கூட மிகப்பெரிய குற்ற செயலாக மாற்றப்படுகிறது என காங்கிரஸ் எம்பி ராகுல் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூகுள் வரைபடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஆதார் மையங்களை இடம்பெற செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏஐ என்பது ஒரு சாதனம் மட்டுமே, அதனால் ஒருபோதும் மனிதனின் படைப்பாற்றலை ஈடுகட்ட முடியாது. இளைஞர்கள் தொழில்நுட்ப மாற்றத்தை கண்டு வேலை போய்விடுமே என்று அஞ்சுவதை விட அந்த மாற்றங்களுக்கேற்ப புதிய திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி இளைஞர்களுக்கு அட்வைஸ் செய்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் சாட்சியோ போதிய ஆதாரங்களோ இல்லாமல் நூற்றுக்கணக்கான பக்கங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த சிபிஐ மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க டெல்லி சிறப்பு நீதிமன்றம் பரிந்துரைத்து அதிரடி உத்தரவிட்டுள்ளது. முன்பதிவு செய்த 48 மணி நேரத்துக்குள் விமான டிக்கெட்டை ரத்து செய்தால் முழு தொகையும் பயணிகளுக்கு ரீஃபண்ட் செய்ய வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த நடைமுறை வரும் மார்ச் 26ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இந்திய கிரிக்கெட் வீரர் ரிங்கு சிங் தந்தையின் மறைவு செய்தியால் மிகவும் வருத்தம் அடைந்தேன். இந்த கடினமான நேரத்தில் எனது எண்ணங்கள் உங்களுடன் உள்ளன என விராட் கோலி கூறியுள்ளார். வாட்ஸ்அப் வெப் பயன்படுத்தும் போது ஒவ்வொரு 6 மணி நேரத்திற்கும் ஒரு முறை தானாகவே லாக் அவுட் ஆகிவிடும். மீண்டும் பயன்படுத்த QR கோட் மூலம் லாகின் செய்ய வேண்டும். இந்த திட்டம் மார்ச் 1 முதல் அமலுக்கு வரும் என மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 318 புள்ளிகள் சரிந்து 25,179 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு பெற்றது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 961 புள்ளிகள் சரிந்து 81,287 புள்ளிகளானது. கனடா பிரதமர் மார்க் கார்னி தனது மனைவி டயானா ஃபாக்ஸ் கார்னியுடன் இந்தியா வந்தார். மும்பை ஏர்போர்ட் வந்திறங்கிய அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி வருகையையொட்டி திருப்பரங்குன்றம் கோயில் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடங்களில் சிறப்பு பாதுகாப்பு படை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். போலீசாரின் கண்காணிப்பு வளையத்திற்குள் இன்று முதல் கோயில் கொண்டுவரப்பட்டுள்ளதால் பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. நேபாளத்தில் மார்ச் 5ஆம் தேதி பார்லிமெண்ட் தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலை கருத்தில் கொண்டு நேபாளத்துடனான எல்லையை மார்ச் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை மூட மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் திராவிட கட்சிகளுடன் தான் கூட்டணி என ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கூட்டணி குறித்த அறிவிப்பு நாளை வெளியாகும் என்றார். பிரதமர் மோடி பிப்ரவரி 28, மார்ச் 1ஆம் தேதிகளில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் சுற்றுப்பயண விவரம் வெளியாகியுள்ளது. மார்ச் 1ஆம் தேதி மாலை 4 மணிக்கு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தரிசனம் செய்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் இஸ்ரேல் பயணத்தை முடித்துவிட்டு நாடு திரும்பினார். நேற்று மாலை இஸ்ரேலிலிருந்து புறப்பட்ட பிரதமர் மோடி இன்று அதிகாலை டில்லி வந்தார். பாமகவுக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்து அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் தான் தொடர்ந்த வழக்கை பாமக நிறுவனர் ராமதாஸ் வாபஸ் பெற்றார். உரிமையியல் நீதிமன்றத்திலும் இதே கோரிக்கையுடன் வழக்கு தொடர்ந்துள்ளதால் இந்த வழக்கை வாபஸ் பெற்றுள்ளார். சட்டசபை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையே நாளை பேச்சுவார்த்தை நடக்கவுள்ளது. கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 18 இடங்களில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. எனது பிறந்த நாளில் ஆடம்பரத்தை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான பிரச்சார பணியினை அமைதியாக மேற்கொள்ளுங்கள் என திமுகவினருக்கு முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திமுகவில் இணைந்த OPS செய்தியாளர்களிடம் பேசினார். ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக மக்கள் விரும்புகின்றனர். தமிழகத்தை அவர் சிறப்பாக வழிநடத்திச் செல்கிறார் என்றார். திமுகவில் இணைந்த OPSக்கு முதல்வர் ஸ்டாலின் கட்சி துண்டை அணிவித்து வரவேற்றார். தமிழக முதல்வராக இருந்த ஒருவர் எதிர்க்கட்சியில் இணைவது இதுவே முதல் முறையாகும். ஒரு அடிமையோடு பயணிக்க முடியுமா? வீரனோடு பயணிக்க விரும்பித்தான் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டேன் என முன்னாள் MP மனோஜ் பாண்டியன் தெரிவித்தார். தேர்தலுக்கு பின் பாரதிய ஜனதாவுடன் அதிமுக இணைந்துவிடும் என்றார். அதிமுகவில் ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆளானவர்கள் முகாம் மாறுகின்றனர் என OPS திமுகவில் இணைந்தது குறித்து முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கருத்து தெரிவித்துள்ளார்.
முகாம் மாறுவோர் குறித்து கவலைப்பட தேவையில்லை. தேர்தல் நேரத்தில் சிலர் முகாம் மாறுவது புதிதல்ல என்றார். கவர்னர் மாளிகையில் மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்ற குரல் ஒலிக்கும் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். அது நடக்க 60 நாள் தான், ஒரு சிறிய இடைவெளிதான் இருக்கிறது என்றார். திமுக இந்திய கம்யூனிஸ்ட் இடையே நடந்த தொகுதி பங்கீடு தொடர்பான முதல்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நிறைவு பெற்றது என மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். வாக்கு இயந்திரத்தில் வாக்காளர்களின் வண்ண புகைப்படங்கள் இடம்பெறும் என தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தபால் வாக்குகள் 2 கட்டமாக எண்ணப்படும் என்றார். சமூக ஊடகங்களில் பொய் செய்திகள் கண்காணிக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை வாக்குப்பதிவு பதிவேற்றம் செய்யப்படும் என்றார். புரட்சித் தலைவர் தலைவியை தொடர்ந்த பல சவால்களுக்கு மத்தியில் அதிமுகவை பழனிசாமி வழிநடத்தி வருகிறார் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் தெரிவித்தார். அவரை ஏற்றுக்கொண்டு 2.5 கோடி தொண்டர்களும் 8 கோடி தமிழர்களும் வரவேற்றுள்ளனர். புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் அரசியலில் இருந்து விலகி இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கூடாரமாக கவர்னர் அலுவலகம் மாறிவிடக் கூடாது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் 2.5 வயது பெண் குழந்தையை திமுக பிரமுகர் பாலியல் வன்கொடுமை செய்தது அதிர்ச்சி அளிக்கிறது. காமவெறி பிடித்த மிருகங்களை வளர்த்துவிடும் கூடாரமாக மாறிவிட்ட திமுக ஆட்சி ஒழிந்தால் மட்டுமே தமிழகத்தில் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க முடியும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து தற்போது 2 வயது குழந்தையிடம் தனது இச்சையை தீர்த்து கொள்ளும் அளவிற்கு தரம் தாழ்ந்து போன திமுகவினர் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கே இழுக்கானவர்கள். குழந்தைகளை வேட்டையாடும் திமுகவினர் வீழ வேண்டுமென பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி 234 தொகுதிகளிலும் தாவேக செயல் வீரர்கள் கூட்டம் நடக்கிறது. இதில் பிரச்சார பணிகள், பூத் ஏஜென்ட் பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. சென்னை மயிலாப்பூரில் நாளை நடைபெறும் கிராம கோயில் பூசாரிகள் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு கிராம கோயில் பூசாரிகளுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். மதுரையின் 10 சட்டசபை தொகுதிகளையும் அதிமுக கைப்பற்றும், ஒரு விரல் புரட்சி செய்ய மக்கள் தயாராகிவிட்டனர் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அதிமுகவில் இணைந்தார். பச்சிளம் குழந்தை என்று பாராமல் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்த திமுக நிர்வாகிக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்க வேண்டும். பச்சிளம் குழந்தைக்கு கூட பாதுகாப்பில்லாத திமுக அரசை வரும் தேர்தலில் வீட்டிற்கு அனுப்புவதுதான் ஒரே தீர்வு என தினகரன் தெரிவித்துள்ளார். சமூக நீதியை பற்றி மேடைக்கு மேடை முழங்கும் திமுக முதலில் அதன் நிர்வாகிகளுக்கு பெண் பாதுகாப்பு பற்றிய அடிப்படை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காதது ஏன்? பச்சிளம் குழந்தை மரணத்திற்கு நீதி கிடைக்குமா என தாவேக நிர்வாகி அருண்ராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை போத்தனூரில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவு இல்லத்தை முதல்வர் ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு காந்தியின் வரலாற்று சிறப்புமிக்க ஆவணங்கள் மற்றும் புகைப்படங்களை கண்டு ரசித்தார். திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. தமிழகத்தில் நடைபெறும் பெரும்பான்மையான குற்றங்களுக்கு திமுக நிர்வாகிகள் தான் காரணமாக உள்ளனர். அத்தனை குற்றவாளிகளுக்கும் திமுக அரசு புகலிடம் தந்துள்ளதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டசபை தேர்தலை தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடத்த வேண்டும். ஏப்ரல் மாதத்துக்குள் தேர்தலை முடிக்க வேண்டும் என்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் தேர்தல் கமிஷனிடம் வலியுறுத்தியுள்ளன. சென்னை ஐகோர்ட் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மார்ச் 5ஆம் தேதியுடன் ஓய்வு பெறும் நிலையில் புதிய தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். டெல்லியிலிருந்து சென்னை வந்துள்ள அமலாக்கத்துறை இயக்குநர் ராகுல் நவீன் 3 நாட்கள் முகாமிட்டு நிலுவையில் உள்ள விசாரணை குறித்து ஆய்வு செய்ய உள்ளார். நிலுவையில் உள்ள வழக்குகளை ஆய்வு செய்து விரைவில் முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். எழும்பூரில் ரயில் நிலைய நடைமேடை பராமரிப்பு பணி காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவை குறைக்கப்பட்டு பயணிகள் சிரமம் அடைந்தனர். சிரமத்தை குறைக்கும் விதமாக தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே இன்று முதல் கூடுதலாக 20 விரைவு மின்சார ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டம் பணியில் கலங்கரை விளக்கத்திலிருந்து திருமயிலை இடையேயான சுரங்கம் தோண்டும் பணி நிறைவடைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 160 குறைந்து 1 சவரன் 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் ரூபாய் 14,900 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றம் இன்றி 1 கிராம் ரூபாய் 295 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து வினாடிக்கு 700 கன அடியாக நீடித்த நிலையில்
இன்று திடீரென நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 4000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கோடைமழை நீர்வரத்தால் குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. டூரிஸ்டுகள் உற்சாக குளியல் போடுகின்றனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கச்சத்தீவு திருவிழாவுக்கு செல்ல 3996 பக்தர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் 92 விசைப்படகுகளிலும் 26 நாட்டு படகுகளிலும் சென்று கொண்டிருக்கின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மாசி விழா 7ஆம் நாளில் சுவாமி சண்முகர் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளினார். மாலையில் சிகப்பு சாத்தி கோலத்தில் வீதி உலா வந்தார். குன்றத்தூர் முருகன் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. தேரோட்டத்தில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று தரிசனம் செய்தனர். காரைக்கால் திருமலைராயன்பட்டினம் ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ விழாவின் 5ஆம் நாள் நிகழ்ச்சியில் ஸ்ரீ தியாகராஜர் வசந்த உற்சவம் விமரிசையாக நடந்தது. வேலூர் காட்பாடி வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவ தேர் திருவிழா விமர்சையாக நடந்தது. 6ஆம் நாளில் யானை வாகனத்தில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி வீதி உலா வந்தார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வரும் மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணத்தை முன்னிட்டு கோயில் நடை அடைக்கப்படும் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அன்று காலை 8:20 மணிக்கு அடைக்கப்பட்டு இரவு 7:35 மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் கும்பகோணத்தில் தயாரிக்கப்பட்ட 51 அடி உயர 65 டன் எடையிலான ஐம்பொன் ஆதிபராசக்தி தயாரிக்கப்பட்டு சேலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஏராளமான பொதுமக்கள் மலர்கள் தூவி வணங்கினர். இந்த சிலை வரும் மார்ச் 1ஆம் தேதி கோவிலுக்கு சென்றடைய உள்ளது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் மாசி பிரம்மோற்சவத்தின் 7வது நாளான இன்று தேரோட்டம் விமரிசையாக நடந்தது. வழி நெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து அம்மனை வழிபட்டனர். வீரதீர சூரன் படத்திற்கு பின் விக்ரமின் அடுத்த படம் பற்றிய அறிவிப்பில் ஒரு தெளிவான முடிவு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அவர் அடுத்து 4 படங்களில் நடிக்கிறாராம். இதில் ஒரு படத்தை மலையாள இயக்குனரான ஜிதின்லால் என்பவர் இயக்குகிறார். ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் கதைக்களத்தில் உருவாகிறதா. தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனின் தம்பியான நடிகர் அல்லு ஸ்ரிஷ் தமிழில் கௌரவம் படத்தில் நடித்தார். தற்போது தெலுங்கில் நடிக்கிறார். சமீபத்தில் காதலி நைனிகாவுடன் இவரது திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. அல்லு ஸ்ரிஷ் கூறுகையில், மார்ச் 6 எங்களின் திருமணம் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் பங்கேற்க நடக்கிறது. மார்ச் 2 முதல் திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டங்கள் துவங்குவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். இயக்குனரும் நடிகருமான சமுத்திரக்கனி தடயம் என்ற வெப் சீரிஸில் நடித்துள்ளார். இவர் கூறுகையில், நான் படம் இயக்கி சில ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போது ஸ்கூல் பஸ் என்ற படத்தை இயக்கியுள்ளேன். விரைவில் ரிலீஸ் ஆகிறது. அதற்கான அறிவிப்பு வரும். நான் நடித்தாலும் இயக்குனர் என்பதை மறக்கவில்லை. அதற்கான பணிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்றார். தயாரிப்பாளர் ஷிபு தமினின் மகள் ரியா ஷிபு மலையாளத்தில் வெளியான சர்வமாயா படத்தில் நடித்து கவனம் பெற்றார். நடிப்புடன் தயாரிப்பிலும் கவனம் செலுத்தும் இவரை விரைவில் தமிழில் ஒரு படத்தில் நாயகியாக அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளார் ஷிபு. மகளுக்காக கதை கேட்க தனியாக குழு ஒன்றையும் அமைத்துள்ளார். விரைவில் ரியா நடிக்கும் தமிழ் பட அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. சேயோன் படத்தில் நடிக்க உள்ள சிவகார்த்திகேயன் அடுத்து வெங்கட் பிரபுவின் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் நடிக்கிறார். இதில் சிவகார்த்திகேயன் அப்பா மகன் என 2 வேடங்களில் நடிக்கிறாராம். அப்பாவுக்கு ஜோடியாக ரம்யா நபீசனும் மகனுக்கு ஜோடியாக கல்யாணி பிரியதர்ஷனும் நடிக்கிறார்கள். இந்த படத்தில் நடிப்பதை ரம்யாவும் இன்ஸ்டாவில் உறுதி செய்துள்ளார். நான் சினிமாவிற்கு வந்ததற்கு காரணமே விஜய்தான். அவரின் அரசியல் நிலைப்பாடு முழுமையாக வெளிப்படும் போதுதான் புரிந்து கொள்ள முடியும். யார் அரசியலுக்கு வந்தாலும் வரவேற்க வேண்டும் என இயக்குனர் மாரி செல்வராஜ் கூறினார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உத்தரப்பிரதேசத்தில் சிகிச்சை பெற்று வந்த இந்திய கிரிக்கெட் வீரர் ரிங்கு சிங்கின் தந்தை கன்சன் சிங் சிகிச்சை பலன் இன்றி இன்று காலமானார். தென்கொரியா எங்களின் தீராத எதிரி நாடு, ஒரே நாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் அன் தெரிவித்தார். எங்களை தாக்கினால் எங்களின் அணு ஆயுத பலத்தை கொண்டு தென்கொரியாவை முழுமையாக அழிப்போம் என்றார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே தாக்குதல்கள் தொடர்ந்து வரும் நிலையில் போர் மீண்டும் தொடங்கிவிட்டது என பாகிஸ்தான் வெளிப்படையாக அறிவித்துள்ளது. எங்களின் பொறுமைக்கும் ஒரு எல்லை உள்ளது. இது பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் மறைமுக போர் என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ख्वाजा ஆசிப் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டது. கொல்கத்தா மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டது. வீடுகள், அடுக்குமாடி கட்டிடங்கள் குலுங்கியதால் அச்சமடைந்த மக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்தனர்.